இதற்கிடையே பத்திரிகையாளர் அரவிந்த் குணசேகரன் அவர்கள் நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு அரவிந்த் குணசேகரன். வணக்கங்க. 24 மணி நேரத்தில் ஆளுநர் முடிவெடுக்க வேண்டும் என்கிற ஒரு அறிவுறுத்தலை உச்சநீதிமன்றம் கொடுத்திருக்கிறது. இந்த அறிவுறுத்தலை ஒரு பத்திரிகையாளரை நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்திய அரசியல் சாசனம் மிக தெளிவாக தெரிவித்திருக்கிறார்கள். அதாவது ஆர்டிகல் 200 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், இந்திய அரசியல் சாசனம் சட்ட விதி ஆர்டிகல் 200 பொறுத்தவரை ஒரு சட்டமன்றமானது ஒரு மசோதாவை நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்பினால் ஆளுநர் அந்த மசோதாவை மீது 3 விதமான நடவடிக்கைகள் எடுக்க முடியும். ஒன்று, ஒப்புதல் வழங்கலாம், அல்லது ஒப்புதல் வழங்காமல் ஒப்புதல் வழங்குவதை மறுத்து சட்டமன்றத்துக்கு திருப்பி அனுப்பலாம், அல்லது சட்டமன்றம் நிறைவேற்றி இருக்கும் சட்ட மசோதாவானது மத்திய அரசின் சட்டத்துக்கு எதிராக இருந்தால் அதை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பலாம். இந்த மூன்று வாய்ப்புகள் மட்டுமே ஆளுநருக்கு இருக்கிறது. ஆனால் வினோதமாக இன்றைய தினம் ஆளுநர் தரப்பில் மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் அட்டர்னி ஜெனரல் ஒரு வினோதமான ஒரு வாதத்தை உச்சநீதிமன்றத்தில் முன்வைத்திருக்கிறார். அதாவது ஆளுநர் மசோதாவுக்கு ஒப்புதல் வழங்க மறுத்திருக்கிறாரே தவிர அதனை மீண்டும் தமிழக அரசுக்கு திருப்பி அனுப்பவில்லை. தமிழக சட்டமன்றத்துக்கு திருப்பி அனுப்பினால் தமிழக சட்டமன்றம் மீண்டும் அதனை திருப்பி நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்பினால் ஆளுநர் ஒப்புதல் வழங்கியே ஆக வேண்டும். ஆனால் இந்த விவகாரத்தில் இந்த 10 மசோதாக்களையும் ஆளுநர் தமிழக சட்டமன்றத்துக்கு திருப்பி அனுப்பவில்லை. ஆனால் அவர் ஒப்புதல் வழங்க மட்டுமே மறுத்திருக்கிறார் என்ற ஒரு வினோதமான ஒரு அரசியல் சாசனத்திற்கு எதிரான விரோதமான ஒரு நிலைப்பாட்டை இன்றைய தினம் மத்திய அரசு உச்சநீதிமன்றத்தில் தெரிவித்திருந்தது. உச்சநீதிமன்றம் அதனை முழுவதுமாக ஏற்றுக்கொண்டதாக இல்லை. தமிழக அரசு சார்பில் இதுபோல அதாவது 12 மசோதாக்கள் ஆளுநர் கிடப்பில் போட்டு வைத்திருக்கிறார், அதனை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பியிருக்கிறார். பொதுவாக ஒரு மசோதாவை சட்டமன்றம் 2வது முறை நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்பினால் ஆளுநர் உடனடியாக ஒப்புதல் தான் வழங்க வேண்டும். ஆனால் இங்கு அதனையும் மீறி குடியரசுத் தலைவருக்கு அனுப்பியிருக்கிறார். அதே போல அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்களுக்கு எதிரான அந்த ப்ராசிக்யூஷன் சாங்ஷனையும் தற்போது வரை தர மறுக்கிறார் என பல்வேறு குற்றச்சாட்டுகள் ஆளுநருக்கு எதிராக தமிழக அரசு சார்பில் முன்வைத்திருக்கிறார்கள். உச்சநீதிமன்றம் தன்னுடைய கருத்தை மிகவும் தெளிவாக தெரிவித்திருக்கிறது. இது முதன்முறை அல்ல. இதற்கு முன்பாக இதே போல அமைச்சர் பொன்முடி நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டு அந்த தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்ட பிறகும் ஆளுநர் அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க மறுத்திருந்தார். அப்போதும் இதே போன்ற வழக்கு உச்சநீதிமன்றத்தில் வந்தபோது உச்சநீதிமன்றம் மிகவும் தெளிவாக தெரிவித்திருந்தார்கள். அதாவது தமிழக ஆளுநரானது தமிழக சட்டமன்றத்தின் தமிழக அரசின் ஆலோசனைப்படிதான் நடக்க வேண்டும் என மிகவும் தெளிவாக தெரிவித்திருந்தார்கள். அதனையும் மீறி தொடர்ந்து ஆளுநர் இது போல செயல்பட்டு வருவதை தான் தற்போது இன்றைய தினம் உச்சநீதிமன்றம் தங்களுடைய அதிருப்தியையும் பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த வழக்கு விசாரணை மீண்டும் வியாழக்கிழமை உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வரும்போது ஆளுநர் தரப்பில் ஒரு சரியான பதில் கொடுப்பார்கள் என்றுதான் தெரிகிறது. அதே போல இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் மாநில அரசினுடைய நலனை கருத்தில் கொண்டு முடிவெடுக்கப்படும் அப்படிங்கிற ஒரு வாக்கியத்தை நீதிபதிகள் குறிப்பிட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு வாக்கியம் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்குறீங்க இந்த வழக்கை பொறுத்தவரையும்? அரசியல் சாசனம் ரொம்ப தெளிவா சொல்லுதுங்க. ஆளுநருக்கு எந்த தனிப்பட்ட அதிகாரமும் கிடையாது. ஒரு மசோதா சட்டமன்றத்தில் நிறைவேற்றினால் ஆளுநர் ஒப்புதல் வழங்க வேண்டும். இல்லை ஒப்புதல் வழங்க மறுத்து அதை டிக்ளைன் பண்ணி மீண்டும் சட்டமன்றத்துக்கு அனுப்பினால் சட்டமன்றம் மீண்டும் நிறைவேற்றினால் ஆளுநர் ஒப்புதல் வழங்கி ஆக வேண்டும். அதுதான் ஆர்டிகல் 200 மிகவும் தெளிவாக கூறுகிறது. இது தமிழக ஆளுநர் தனக்கேற்ற மாதிரி ஒரு வினோதமாக இதை இன்டர்பிரட் பண்ணி ஆளுநர் இல்லை நான் ஒப்புதல் வழங்கவில்லை ஆனால் திரும்ப மத்திய அரசுக்கு மாநில அரசுக்கும் நான் திரும்ப அனுப்பவில்லை என்பது வினோதத்தின் வினோதமான ஒரு வாதம். அதனைத்தான் உச்சநீதிமன்றம் தற்போதும் ஏற்கவில்லை. அதனை மையமாக கொண்டுதான் உச்சநீதிமன்றம் தற்போது தமிழக ஆளுநருக்கு நாளை மறுதினம் வரை ஒரு வாய்ப்பை வழங்கியிருக்கிறார்கள். அதற்குள்ளாக இது போன்ற நடவடிக்கையில் ஆளுநர் எந்தெந்த மசோதாவை கிடப்பில் போட்டு இருக்கிறார்கள் அந்த அத்தனை மசோதாவையும் ஆளுநர் ஒப்புதல் வழங்கி திருப்பி அனுப்பும் பட்சத்தில் உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளும். இல்லை என்றால் உச்சநீதிமன்றம் இந்த வழக்கில் ஒரு மிகவும் ஒரு தெளிவான ஒரு விரிவான ஒரு தீர்ப்பை வழங்குவார்கள் என்றுதான் தெரிகிறது. இனிவரும் காலகட்டங்களில் தமிழகம் மட்டும் கிடையாது, இந்தியா முழுவதும் உள்ள அனைத்து மாநில ஆளுநர்கள் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதனையும் உச்சநீதிமன்றம் தன்னுடைய தீர்ப்பாக வழங்குவார்கள் என்றுதான் தெரிகிறது. ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு ஆர்குமெண்ட்டையும் இன்றைய தினம் தமிழக அரசு சார்பில் உச்சநீதிமன்றத்தில் முன்வைத்திருக்கிறார்கள். அதாவது இந்தியா முழுவதும் உள்ள ஆளுநர்கள் கிடப்பில் போட்டு வைக்கப்பட்டுள்ள மசோதாக்களில் தமிழக ஆளுநர் தான் மிகவும் காலம், அதாவது 3 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு மசோதாவை தமிழக ஆளுநர் கிடப்பில் போட்டு வைத்துள்ளார் என்ற வாதத்தையும் தமிழக அரசு சார்பில் உச்சநீதிமன்றத்தில் முன்வைத்திருக்கிறார்கள். அதனை உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. எனவே ஒரு கடுமையான உத்தரவை உச்சநீதிமன்றம் வழங்கும் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது. நாளை மறுதினம் இந்த வழக்கு விசாரணைக்கு வரும்போது மத்திய அரசு சார்பிலும் அதே போல தமிழக ஆளுநர் சார்பிலும் எந்த மாதிரியான ஒரு விளக்கத்தை கொடுக்கிறார்கள் என்பதையும் பார்க்க வேண்டும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.